guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். என்னடா அருவாலாம் வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, துவாப்புக்கு வந்தோம், வரும்போது எடுத்துட்டு வந்தது தான். இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்டா நம்ம தளபதி அவர்கள் பேசிய வீடியோ வச்சு தான் பேச போகிறோம். என்ன பேச போகிறோம் என்றால், தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026 யாருக்கெல்லாம் போட்டின்னு கேட்டேன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் அப்படின்னு செம்மையா பேசியிருக்கிறாரு. ஏன்டா இதுல என்டிகேன்னு ஒரு ஆள் இருக்காரு, மறந்துட்டீங்களேடா அப்படின்னு தான் எனக்கு உடனே தோணுது. ஏன்னா பல வருஷமா ஒருத்தங்கிறத கத்திட்டு இருக்கா, ஏன்னா என்கிட்டையும் இது தாங்கடா தாங்கடான்னு சொல்லி நானும் எதையா பண்றேன், இந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நிறைவேற்றி தரேன், இல்லைன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரை கண்டுக்கவே இல்லை. இது எதனால இப்படி, என்னடா என்டிகே பத்தி உனக்கு சங்கடம் வருதுன்னு அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்மளுடைய மக்களை பத்தி நல்லாவே தெரியும். விஜய் ஜெயிப்பாரா, 2026 வந்து முதலமைச்சரா உட்காருவாரான்னா வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்குது, பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன ஏன் அப்படின்னா நம்ம மக்களுடைய மனநிலைமை அப்படி, பல காலமா வந்து அப்படியே பழகிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எக்ஸாம்பிள கூட சொல்லுவோமே, உடனே என்ன அவரு கூட ஒப்பிடுவீங்களான்னு சொல்லாதீங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ரயில்ல தண்டவாளத்துல கொண்டு தலைய வச்சு அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் போஸ்டர் ஒட்டி போராட்டம் பண்ணி ஒரு கட்சியில வந்து நிலையா நின்று ஆட்சியை பிடிச்சார். அந்த மனுஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி, மு கருணாநிதி. ஓகே, இன்னைக்கு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை உருவாக்குனது அண்ணாட்ட இருந்து அதை நல்ல மேம்படுத்தி கொண்டு வந்து நிலையா மாத்தினது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி தான். ஓகே, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு அதுல வந்து இடைச்சொருகளா வந்து சேர்றது தான் வந்து நம்ம யாரு, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு பெரிய போராட்டங்கள்ல எல்லாம் கலந்துக்கல. ஆனா கட்சியில இருந்து வெளியே வந்து புதுசா ஒரு கட்சியை உருவாக்கி அவர் நடிச்ச நடிப்பு பிளஸ் அவர் மக்கள்கிட்ட பேசின பேச்சுல வித்தின் டைம்ல, ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. அந்த கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்தார்ல, அவருக்கு டெபாசிட்டே கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கூட இவர் வந்து அடைஞ்சார். டெபாசிட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, அது பொதுவா சொல்றேன், பெரிய அளவு வெற்றியை அடைஞ்சார். இவங்களை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சார். வெற்றியை கொடுத்தது யாரு? நம்ம மக்கள். ஏன் கொடுத்தாங்க? அந்த மனுஷன் பண்ண போராட்டங்கள் எல்லாம் ஏன் மறந்துட்டாங்க? சரி, தப்பு பண்ணாரு, ஓகே. ஆனா ஷார்ட் பீரியட்ல எதுவுமே பண்ணாம ஒரு நம்மள்ட்ட நடிச்சாரு, நம்மள்ட்ட இது இருந்தாருங்கிற ஒரு காரணம் தான் நம்ம மக்களுடைய கிரேஸ். அந்த மாதிரி இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வெள்ளக்காரன் வந்த உடனே வந்து வெள்ளக்காரன் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிடல. அவங்க நம்மளுடைய பிரிவினைய நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கத நோட் பண்ணிக்கிட்டான். நம்மளுடைய மைண்ட் என்ன விஷயம், மைண்ட்ல என்ன இருக்கு, நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிறத நோட் பண்ணிக்கிட்டான், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். அதுபடி அவன் அங்கிருந்து கொண்டு வந்த ஆட்கள் கருவிகள்லாம் ரொம்ப கம்மி தான். அப்ப யாரை வச்சு இவ்வளவு பெரிய இடத்த வந்து அவன் பிடிச்சான் அப்படின்னு கேட்டா நம்மளை வச்சுட்டான். என்ன காரணம்? அவன் ஆளு கலரா ஒரு மாதிரி இருந்த உடனே இவங்க தான் போய் தலையை கொடுத்தது. துறைன்னு அவனுக்கு குடிஞ்சது இவனுங்க தான். அவன் துப்பாக்கி காட்டு மிரட்டின உடனே இவனுக்கு துறைன்னு சொல்லல, இவனுங்களே போய் துறன்னு தான் சொல்லிட்டான். வெள்ளையா இருக்காண்டா, பாக்க அப்படி இருக்காண்டா அப்படி இருக்காண்டா. அவனுக்கு கையில ஆட்சியை கொடுத்ததே இவனுங்க தான், இந்த முட்டா பய மக்கதான். ஓகே, புரியுதா? இவனுங்களுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டா போதும். அது எப்படிப்பட்ட ஃபேமு, அவன் நல்லவனா கெட்டவனா இதை பார்க்கலாம், ஃபேமா இருக்கான் போடு. இன்னைக்கும் சமுதாயத்துல என்ன நடக்குங்கிறத நோட் பண்ணி பாருங்க கொஞ்சம். இது எல்லாமே வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயங்கள். நோட் பண்ணி பார்த்தோம்னா நல்லது பண்ற எத்தனையோ பேர் இருக்கான், பெரிய அளவு ஃபேம் ஆகல, ஆனா அவனை நம்ம கொண்டாடுவோமான்னு கேட்டா கிடையாது. இப்படி சொன்னா போதும், இவ்வளவு பெரிய தொந்தியை வச்சுக்கிட்டு டிங்கிட்டுக்கான ஒரு ஆட்டத்தை போட்டா போதும், கிறுக்கன் கேனைய மாதிரி ஏதாவது செஞ்சா போதும், அவன் ஃபேம் ஆயிட்டானா போதும், அவனை வந்து காலேஜ் மீட்டிங்க்கு காலேஜ் கெஸ்டா கூப்பிடுறது என்ன, ஸ்கூல் கெஸ்டா கூப்பிடுறது என்ன, பெரிய பெரிய துபாய்க்கு கூட்டிட்டு போறது என்ன, சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறது என்ன, ஏன்டா அவன் செஞ்சது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஃபேம் ஆயிட்டான். அவன் பிய தின்னாச்சும் ஃபேம் ஆயிட்டான், சாரி எதோ ஒண்ணு தின்னாச்சும் ஃபேம் ஆயிட்டான். அந்த ஃபேம் ஆனது போதும் எங்களுக்கு, நாங்க அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு. அவன் நல்லவடா கெட்டவடா என்ன செய்தான் என்பது
எங்களுக்கு தேவையில்லை. சரி, இதுதான் வயலன்ஸ்ல வந்துட போகுதுப்பா, நான் கீழே வச்சிடுறேன். ஓகே, கீழையும் வைக்க கூடாது, இன்னுங்க வரேன். ஓகே, அப்புறம் ராஜா பேரன் அருவாளை காட்டு மாட்டு மிரட்டிட்டாரு. என்டிகேக்கு ஓட்டு, இந்த டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்க, என்டிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு அருவாளை வச்சு மிரட்டி கேட்காரு அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க. நான் வந்து என் மனசுல தோணுன விஷயத்த சொல்றேன். இது டிவிகேக்கு சப்போர்ட், என்டிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ இல்லை. ஓகே, விஷயம் என்ன, நம்ம புரிஞ்சுக்கணும்ல, நம்ம எப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது, ஒருவேளை நமக்கு வந்து பழைய அந்த அடிமை வம்சத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் ஜீன் இருந்துல்ல, அந்த ஜீன் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மறவர் ஜீன் ஓடுது, அதனாலதான் லைட்டா தெரியுது. ஓகே, விஷயம் இதுதான். என்ன எதுல முடிச்சேன்? இவன் கஷ்டப்பட்டு கருமாப்பட்டு இவரெல்லாம் வந்தாரு. வெள்ளைக்காரன்ட்ட கொண்டு கொடுத்தது. அந்த மாதிரி வெள்ளைக்காரன்ட்ட கொண்டு கொடுத்தோமா, இன்னைக்கு அது மாதிரி தான் செலிபிரிட்டி ஆனா போதும், அவன் என்ன கேவலமான விஷயம் செஞ்சாலும் அவனை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருப்போம். நல்ல விஷயங்கள் செய்யறோன்னா, யாரு நல்ல விஷயம் செய்யா, ஃபேம் ஆயிட்டியா, இல்ல பாப்பா தூரப்போ தூரப்போ தூரப்போ, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இதே தான் இன்னைக்கு நல்ல திட்டங்கள், இவரு என்னென்ன திட்டங்களை வந்து அவருடைய இதுல வச்சிருக்காரோ கிட்டத்தட்ட அதே திட்டங்களை தான் டிவிகேக்கும் வச்சிருக்குது. என்டிகே இன்னும் ஃபோல்ஸா நிறைய போராட்டங்கள் நடத்திருக்குது, நிறைய செஞ்சிருக்குது, என்னெல்லாமோ போராடி இருக்குது. இதே டிஎம்கேவை எதிர்த்து இப்ப அந்த பல ஆண்டுகள் வந்து சிறைக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நொங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சினிமா பிரபலம்னு போய் பார்க்க போனா அவங்களுக்கு கிசு கிசு. இப்போ இப்ப நம்ம தளபதியே எடுத்துக்கிட்டோம்னா கிசு கிசுவே இல்லாத தலைவரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கிசு கிசுக்கு பஞ்சமே கிடையாது. இங்க ஒரு ஹீரோயின், அங்க ஒரு ஹீரோயின், அப்படி ஒரு ஹீரோ. ஏன்னா ஓப்பனா உண்மை தானே. ஓகே, கோவப்படக்கூடாது, ஃபேன்ஸ் வந்து கோவப்படக்கூடாது. கிசு கிசுக்கள் வராம இருந்துச்சா இல்ல. ஆனா அதை நம்ம பெருசா எடுக்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை, எடுக்க மாட்டோம். நமக்கு தேவை அப்படியே ஆக்ஷனை போட்டு அப்படியே டயலாக பேசி நச்சுன்னு வந்து நடிச்சு நம்மளை வந்து என்டர்டைன் பண்ண ஒருத்தரை எங்களை ஆளுங்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் நம்ம இப்ப உள்ள அடிமை தமிழ் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நாளைக்கு வெற்றி அடைஞ்சு முதல்வரா உட்கார போற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா சந்தோஷம். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு என்டிகே தான் வரணும்னு அவசியம் இல்லை, டிவிக்கே வரக்கூடாதுன்னு. யாரு வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். இப்ப இருக்க ஆட்சிகள்ல நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுனால நம்ம யோசிச்சோம், செய்யப்படலை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலை. இன்னைக்கும் சோத்துக்கு சிங்கடிக்கிறவங்க இருக்காங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரல. மக்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறது, முக்கியமா தரம் உயர்ந்துச்சா அது உயர்ந்துச்சான்னு நம்ம பேசுறதை விட்டுருவோம். கொள்ளை அடிக்கிறது நிறுத்தப்பட்டுச்சான்னு கேட்டா இல்ல. அதுதான் மெயின். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆட்சியாளர்கள் எல்லாரும் கொள்ளை அடிக்கிறார்களான்னு கேட்டா கொள்ளை அடிக்கிறார்கள். என்ன ஒரு கான்ட்ராக்ட்ல கொள்ளை அடிக்கிறார், இன்க்ளூடிங் ஒரு கவுன்சிலர் வரைக்கும் சொல்றேன். மக்களுடைய திட்டங்கள் வகுக்கிறதுல அதுல எவ்வளவு ஆட்டைய போடுறான், இது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு இந்த திட்டத்தை முழுமையா செஞ்சு கொடுப்போம், இது மக்களுக்கான காசு, இது மக்களுக்குள்ள காசு, நம்ம எல்லாருக்குமான காசுங்கிறத எவனுமே யோசிக்கிறது இல்லை. 1.5 லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு பிரைம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தானே, 50,000 ரூபாய் என்ன காணும் எம்எல்ஏ வந்து இன்னைக்கு பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை வச்சிருக்காங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? வேற எந்த வேலையும் பாக்குறது இல்லை, எங்க இருந்து வந்துச்சு? மக்களுடைய பணம் அபக் செய்யப்பட்டது. இதே மாதிரிதான் எம்எல்ஏல இருந்து, கவுன்சிலர் இருந்து, ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து மேல உள்ள ஆட்கள் வரைக்கும் இருக்காங்க. இது மாறுனா போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் சொல்றேன். மற்றபடி திட்டங்கள்லாம் ஒரு திட்டம் நல்லா இருக்கும், ஒரு திட்டம் சொதப்பிட்டு போவோம், ஒரு திட்டம் மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதெல்லாம் அப்படியே மாறி மாறி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பம் இருந்தா ஒரு அப்பா ஒரு விஷயம் செய்வாரு, 4 பேருக்கு பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காது, அப்படிதான் அதுதான். ஆனா அந்த அப்பாவோ இல்ல தலைமையில இருக்கவங்களோ மொத்த காசையும் வாரி சுருட்ட கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல இந்த ஒரு எவ்வளவுக்கு சுருட்டுறாங்களோ அவ்வளவுக்கு இங்க பஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்கும். இங்க கீழே கரைஞ்சிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்பா எல்லாத்தையும் குடோன்ல வைக்க பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச சட்டையை தான் போட்டுட்டு இருக்கும். கிழிஞ்ச சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு கஞ்சியை தான் குடிச்சிட்டு கிடக்கும். ஸோ இதுக்காகவா உன்னைய வந்து நாங்க ஹெட்டா ஒரு லீடரா வச்சிருக்கோம்? இல்ல. இத பார்க்க வேண்டியது யாருடைய கடமைன்னா மேல உள்ள ஆளு கீழே உள்ளவனை வரைக்கும் கரெக்டா வச்சிருந்தா போதுமானது. ஒரு ஆட்சி முறைங்கிறது நல்லா இருக்கும், சுரண்டப்படாம இருந்தா போதும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா,
லாஸ்டா இந்த பட்ஜெட்ல கூட சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம இப்ப இன்னைக்கு திராவிட நாடுகள்னு சொல்றோம்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாநிலங்கள்ல இருந்து தான் அதிகப்படியான வரி வந்து மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. கால்வாசி வரி. அதாவது எத்தனை மாநிலங்கள் இருக்குது, இத்தனை மாநிலங்கள்லயும் மொத்தமே ஒரு 3 மாநிலங்கள்ல இருந்து சேர்த்து கட்டப்படக்கூடிய வரியை 25%. அப்போ கால்வாசி பங்கு நம்ம தான் வகிக்கிறோம். அதுவும் மெயினா தமிழ்நாட்டுல இருந்து அதிகப்படியான வரி போய் சேருது. அப்ப அந்த வரியில இருந்து அதிகப்படியான பட்ஜெட் வந்து நமக்கு ஒதுக்கப்படல. அது ரெண்டாவது விஷயம், அதை இன்னொரு நாள் பேசுவோம். என்னதான் ஒதுக்கப்பட்ட இவ்வளவு வரி பணமும் நம்ம சேர்த்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறோம், இவ்வளவுத்துக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா நாம நல்லா இருக்கமான்னு கேட்டா இல்லை. இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளவு வருமானம் இருக்குதா? தமிழ்நாட்டுல வளங்கள் இல்லாம இருக்கா? தமிழ்நாட்டுல வேலை நடக்காம இருக்கா? தமிழ்நாட்டுல காசு பிரியாம இருக்கா? வரிகள் கட்டப்படாம இருக்கான்னு கேட்டா இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா தமிழ்நாடு நல்லா இருக்கா? நல்லா இல்லை. இதுதான் நம்மளுடைய கஷ்டமான இந்த ஒரு விஷயம். கெட்ட போடக்கூடிய மொத்த பணமும் மக்களுக்குன்னு மட்டும் செலவு செய்யப்பட்டால் நம்ம தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டை சொல்றேன், சொர்க்கமா இருக்கும். சொர்க்க பூமியா இருக்கும். எல்லா மக்களும் ஹாப்பியா வாழ்வான். இதுதான் நான் எதிர்பார்க்குது. ஏன்னா நானும் ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுகிறேன். நடக்கவில்லை. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்ல, ஆனா அந்த சமுதாயத்துக்குள்ள நீ இறங்கினா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியவில்லை. ஓகே, விலைவாசி அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு சாதா ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு தர்பூசணி பழம் வாங்க முடியல. தண்ணி பாட்டில் எல்லாமே விலை கூடிக்கிட்டே இருக்குது. இப்ப சரி, ஓகே, நான் சம்பாதிக்கிறேன், நான் நினைக்கிறது நான் என்ன பத்தி மட்டும் நினைக்கிறது இல்லை இருந்து அப்படி நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மைக்கை செக் பண்ணிக்கிறேன். எனக்கு சம்பாத்தியம் இருக்குதுப்பா, நல்ல 3 வேளை பிரியாணியே சாப்பிடுற அளவுக்கு எனக்கு ஓகே, நான் சாப்பிடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. என் குடும்பமும் நல்லா இருக்குது, சொத்து பத்துக்கு இருக்குதுன்னா ஓகே. ஆனா கீழே உள்ள மக்களை நான் பாக்குறேன். நம்மள்ட்ட வந்து பிச்சை எடுக்கிற மக்களை பாக்குறேன். பிச்சை இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவானா போதும். இந்தியா உருவாறது எப்போ உருவாகும்னு தெரியாது. ஆனா பிச்சை எடுக்காத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை நீங்க உருவாக்கி தந்தா போதும். ஆனா அது முடியுமா? சாத்தியமான? சத்தியமா 100க்கு 100% சாத்தியமான விஷயம். அவ்வளவு காசு தமிழ்நாட்டுல இருக்கான்னா இருக்கு. எங்க இருக்கு? அனைவரின் பாக்கெட்ல இருக்கு. பெரிய பெரிய ஆட்களுடைய பாக்கெட்ல இருக்கு. எப்ப வெளியே வரும்? எப்போ அவங்க திருந்துறாங்க? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஓகே, அந்த வகையில இந்த மாற்றத்தெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடுவோம், சரி பண்ணுவோம்னு சொல்ற விஜய் அவர்கள் வந்தா சரிதான். ஆனா அவரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். கேமராமேன், கொஞ்சம் கேமரா பாருங்க, அங்கங்க ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. கேமரா ஒரு மாதிரி டிக்கு டிக்குன்னு ஆடியும். சாரி, புது கேமராமேன், இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் படுக்குன்னு தான் இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுங்க. அப்போ அதை சரி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். சரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா பேச்சு நல்லா இருக்கு, ஆனா செயல்பாடுங்கிறது, ஒரு தலைவன்கிறவன் வந்து எப்படிப்பட்ட தலைவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொதுவான ரூல். தலைவன் அண்டு ஒரு முதலாளி, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்ல பாருங்க. முதலாளி மேல இருந்துட்டு வேலை வாங்குவான், அதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. தலைவன்கிற முதலாளி இப்படி செய்வான், வேலை வாங்குவான். லீடருங்கிறவன், தலைவன்கிறவன் என்ன செய்வான்னா, வாடா செய்வோம் அப்படின்னு முன்னடத்தி கொண்டு போகக்கூடியவன் தான் தலைவன். நான் இருக்கிறேன், என்னை சுத்தி நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றவன் தலைவன் இல்ல. இறங்கி வேலை செய்யும் போது அவன் செய்யற வேலையை பார்த்து நம்ம இன்னும் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் தலைவர்கள். ஓகே, அப்போ விஜய் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இறங்கி போகணும் உள்ள. ஏன்னா நானும் பாக்குறேன், ஒரு பேரூராட்சியில எல்லா இடத்துலயும் இப்போ வந்து டிவிக்கே வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு இளைஞர்கள் மூலமா. நான் முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி என்னடா டிவிக்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, என்டிகே மறந்துட்டீங்களா டக்குன்னு நீங்க எல்லாரும் வீடியோ தொடக்கத்துல இருந்து இவ்வளவு பாப்பீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் நினைக்கிறேன், அப்ப நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிறது கிடையாது. நானுமே டிவிக்கேயை வரவேற்கிறேன். என்டிகேல இல்ல இருக்க திட்டங்கள் இல்லாம இதுல இருக்குது. டிவிக்கேல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கான்னா அதிகமாவே இருக்குது. என்ன காரணங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். நம்ம மக்களுடைய மைண்ட் தாட் அது. அப்ப நடக்கிறத நாமளால மாற்ற முடியாது. ஆனால் இந்த டிவிக்கேல வந்து தளபதி அவர்கள் 1-2 விஷயங்களை சரி பண்ணி கொண்டு போனாருன்னா உண்மையிலேயே டிவிக்கே ஒரு சக்சஸ்ஃபுல்லான கட்சியாகவும் மாறும். அட் த சேம் டைம் மக்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு டிவிக்கேல சேர்ந்திருக்கவன் ஒண்ணு விஜயோடைய பயங்கரமான ஃபேனா இருக்கிறவன், இன்னொன்னு ஆஹா புது கட்சிடா, நாம சேர்ந்தா நமக்கும் வாய்ப்பு கிடைச்சிரும்டா, நம்மளும் எம்எல்ஏ ஆயிடுவோம்டா, நம்மளும் ஒரு பொறுப்புல உட்கார்ந்துருவோம்டா அப்படிங்கிற ஒரு ஆசை.
ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்திருக்குடா, விஜய் அவர் வந்து நமக்கு அவ்வளவு ஒரு இது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது, ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அவரு கூட சேர்ந்து நம்ம இடத்துல நீ இப்போ எதா இருக்க போற, ஒரு பேரூராட்சியா இருக்க போற, இல்ல ஒன்றியமா இருக்க போற, இல்ல மாவட்டமா இருக்க போற, இல்ல வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்க போற, எம்பியா இருக்க போற, கவுன்சிலரா இருக்க போற, எதுவா வேணாலும் டிவிக்கில இருந்து இருந்துக்கோ. நீ உன் மனசுல வைக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏன் இடத்த இந்த ஒரு விஷயத்த இவரை யூஸ் பண்ணி பதவியில உட்கார்ந்து என்னோட இடத்த நான் பெஸ்டா மாத்தணும். ஏன் இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா நான் கொள்ளையடிக்க கூடாது, எனக்கு கீழே உள்ளவனும் கொள்ளையடிக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் செஞ்சா போதும், டிவிக்கே அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்ம சமுதாயம் சூப்பரா மாறும். நீங்க வெற்றி அடைந்தால் இப்பவே உங்க மனசுல இருக்க வேண்டியது, எனக்கு பதவி வந்துடணும், அதுல நான் வந்து உட்கார்ந்துட்டோம்னா கொஞ்சம் காசு பார்த்துடலாம், இதுக்காக நான் காசு இறக்க ரெடி. இப்படி இல்லாம எக்காரணத்தை கொண்டும் மக்களுடைய காசுல ஒரு காசை நான் எடுக்க மாட்டேன். நான் ஆட்சியில இருக்கும்போது கீழே வேலை பார்க்குற எவனையும் எடுக்க விட மாட்டேன். மக்களுக்கான திட்டம் மக்களுக்கு போய் சேருங்கிற ஒரே ஒரு பாலிசி மட்டும் நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி. நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம், பேச்சுகள்லாம் கிடையாது. இதுதான் உண்மையானது. வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இதை உருவாக்கணும், அதை உருவாக்கணும், அப்பதான் அது சரியாகிருச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல கருவூலத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்ப நிறைய பேர் புள்ளி விவரத்தை தூக்கிட்டு வருவான். உண்மையை சொன்னா இருக்குடா, எல்லாமே இருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்ப கொள்ளையடிச்சவன்ட்ட இருந்து புடுங்கினாலே போதும், ஒரே ஒருத்தன்ட்ட இருந்து கொள்ளையடிச்சதை புடுங்கினாலே போதும், தமிழ்நாட்டை தங்கத்துல போத்திடலாம். அவ்வளவு பணம் இருக்கு. அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற சம்பாதிச்சவன்ட்ட போய் புடுங்க கூடாது. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி பிசினஸ் வச்சு சம்பாதிச்சவன சொல்லக்கூடாது. அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல, கோடி கோடியா ஒரு ஊரையே நிரப்புற அளவுக்கு காசு, அந்த காசை எடுத்தாலே போதும். பாரு, சங்கே கரெக்ட், உண்மை. எடுத்தாலே போதும், பெரிய அளவுல வந்துடலாம். அதனால எந்த கட்சி இப்ப என்டிகேன்னு சொல்ல போனா, என்டிகேல நிறைய திட்டங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழுக்காக போராடுற விஷயங்கள் இருக்குது. சீமான் அவர்களுடைய ஹெட், அவருடைய பேச்சு, அவருக்கு கீழே உள்ள எல்லா யாரு கீழே உள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு பரிச்சயமானவங்க. அவருடைய வார்த்தையை மீறி இங்க எதையும் பண்ண முடியாது. அப்படிங்கிற போது இங்க ஒரு தப்பு நடந்தா அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பார்சியாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. தப்பு செஞ்சியா நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு காசு கொடுத்துருக்க கட்சிகள்லாம் கிடையாது, வெளியே போ, இதான் நடந்திருக்குது, நானும் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு விஷயம் கரெக்ட். ஆனா அதே மெத்தடை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய டிவிக்கேவும் எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். ஓகே, அதே விஷயத்த ஹெட் யாரா இருக்கணும், புஷியானந்தா இருக்கக்கூடாது, தளபதி விஜயா இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த இதுல டிவிகேல மிஸ் ஆகிற ஒரே விஷயம். ஓகே, டிவிகே என்டிகே, இந்த டிஎம்கே கூட என்டிகேவும் சேர்த்துக்கோங்க, 1-2 ஓட்டை அதுக்கும் போடுங்க. அவங்களும் நல்ல திட்டங்கள் நிறைய நாங்க செய்வோம்னு போராடிட்டு இருக்காங்க, மக்களுக்காக களத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு கொஞ்சம் ஓட்டை போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. டிவிகேல இருக்கிறவங்க ஆமா இவர் சொல்றது சரிதானே அப்படிங்கறது யோசிங்க. மக்களாகிய நீங்க டிவிகே, டிஎம்கே, என்டிகே வெறும் கொள்ளையடிக்கிறவங்களுக்கு மட்டுமே கண்டினியூவா போட்டுட்டு இருக்காம, புதுசா ஆடம்பரத்துக்காக ஒரு ஃபேம்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக போடாம, உண்மையிலே இவங்க செய்வாங்களா, செய்யறேன்னு கத்துறானே, இவ்வளவு நமக்காக உழைக்கவும் செய்யறானே, செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கலாம். சிந்திச்சு வாக்களிங்க. மறுபடியும் அடிமை மக்களா, முட்டாப்பய மக்களா இருக்காதீங்க. சண்டே, ஹாப்பி சண்டே, பை பை. நான் உங்கள் ராஜா பாரம்.